வணக்கம் மக்களே, விலாகஸா நீங்கள் இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், உங்கள் கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், ப்ளஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைம், இதெல்லாம் நல்ல வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ உங்களுக்காகவே டிஜேயில் ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் ஓஸ்மோ பாக்கெட் 3. ஆல்ரெடி நம்ம அன்பாக்சிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதாங்க டிஜே ஓஸ்மோ பாக்கெட் 3. இதில் ஒரு 2 inch ரொட்டேஷன் டிஸ்பிளே வித் ஓரியன்டேஷன் கண்ட்ரோலோட இருக்கு. இது ஒரு மோட்டரைஸ்டு கிம்பல், இது ஒரு மெக்கானிக்கல் கிம்பல்னு சொல்றாங்க. இதுல ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ரெக்கார்டிங் கம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் பார்த்தோம்னா C2C போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஒரு 256 எக்ஸ்டென்ஷன் மெமரி கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓஸ்மோட சார்ஜிங் போர்ட் வந்து டவுன் டு தி டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் சார்ஜிங்க்கு காம்ப்ளிகேஷனாகவே இருக்கு. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு சின்ன ஹேண்ட் கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட்ல C2C போர்ட் இருக்கு. இதை கனெக்ட் பண்ணிட்டா சார்ஜிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கு. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் பேட்டரி பேக்கப்புங்க. இது ஒரு ஹேண்ட் கிரிப்பாகவும் யூஸ் ஆகுது. இதுக்கு அடியிலையும் நம்ம இந்த ட்ரைப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஜே ஓஸ்மோ காம்போ பேக்கோட வந்த வைட் ஆங்கிள் லென்ஸ். இது வந்து 0.75x × 15mm ஒயிட் ரேஞ்சோட கிடைக்குது. இந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸை ஓஸ்மோ பாக்கெட் 3யோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டர் ஒயிட் ரேஞ்சை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு நிறையவே இருக்குது. அடுத்ததா டிஜேயோட மைக். இதில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, சின்க்ரனைசேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு C2C போர்ட் ஒன்று இருக்குது. இதுதான் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. தென் இதோட ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நல்ல ரேஞ்சை கவர் பண்ணுது. தென் நாய்ஸ் கேன்சலேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது கூட வின்மஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிஸ் நாய்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராகவே ரெடியூஸ் பண்ணுது. இதோட மேக்னெட் வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால டிராவல் அப்பவோ நடந்து போறப்பயோ கீழே விழுறதுக்கான சான்ஸே இல்லை. ஓஸ்மோ பாக்கெட் 3யை ஈஸியாகவும் சேஃபாகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹார்டான கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதில் 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம வைட் ஆங்கிள் லென்ஸை கேரி பண்ணிக்கிறதுக்கும், இன்னொன்று நம்ம எக்ஸஸாக ஃபில்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபில்டர்ஸையும் உள்ள நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக அவங்க நமக்கு கொடுத்துருக்க இந்த பவுச், இதுக்குள்ளே கொடுத்துருக்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இப்போ நம்ம பார்த்த எல்லா டிவைஸும் நமக்கு வேணும்னா நம்ம அதோட காம்போ பேக் வாங்கணும். சப்போஸ் நம்ம காம்போ பேக் வாங்கலை, நார்மல் பேக் வாங்குறோம்னா நமக்கு வெறும் இந்த டிவைஸ் மட்டும் தாங்க அவங்க கொடுக்குறாங்க. இந்த டிஜே ஓஸ்மோ பாக்கெட் 3யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், இதை பற்றின டீட்டெயிலிங் ரிவ்யூ நம்ம அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் தரோம். ஸோ கைஸ், அது வரைக்கும் ஸ்டே டியூனாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.